இளமையில் கல், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஏன்னா வயதான பிறகு எதையுமே மாத்திக்க முடியாதுங்கிறது தான் கசப்பான உண்மை. இந்த ஒரு நிமிஷம் உங்களோட எதிர்காலத்தையே மாற்றும். ஒரு செடியை அது வளரும் போதே வளர்ச்சி வளர்த்தா அது அழகான மரமாகும். ஆனால் காய்ந்து போன மரத்தை வளைக்க நினைச்சா என்ன ஆகும்? உடைஞ்சு போயிடும். இது மரத்துக்கு மட்டுமில்ல, நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும். இதைத்தான் ஔவையார் ஆத்திச்சுடியில இளமையில் கல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இளமை என்பது வெறும் படிப்பிற்கான பருவம் மட்டுமல்ல, அது உங்களோட குணத்தையும் பழக்க வழக்கங்களையும் செதுக்கிற பருவம். ஈரமான களிமண்ணை எப்படி வேணுமானாலும் வளைக்கலாம், நம்ம உருவாக்கலாம். ஆனால் அது காய்ந்துடுச்சுன்னா உடைக்கத்தான் முடியுமே தவிர அதை வச்சு எதையுமே உருவாக்க முடியாது. இன்னைக்கு கத்துக்கிற ஒரு நல்ல பழக்கம் 20 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கி தரும். ஆனா இளமையில நேரத்தை வீணடிச்சிட்டு முதுமையில வருத்தப்படுறதுல எந்த பயனும் இல்லை. மொழி, கலை, தொழில்னு எதா இருந்தாலும் இந்த வயசுல கத்துக்குங்க. இது கற்கும் காலம் அல்ல, உங்கள் வெற்றிக்கான அஸ்திவாரம் போடும் காலம். உங்க கையில இருக்கிற மொபைல் உங்களை அடிமையாக்குதா, இல்ல நீங்க உலகத்தை கத்துக்கிறதுக்கு அதை பயன்படுத்துறீங்களா? இளமைங்கிறது ஒரு முறை தான் வரும். அதை கல்லாக மாத்தினா நீங்க வைரம், வீணாக்கினா வெறும் கறிக்கட்டை தான். முடிவு உங்க கையில. உங்களை செதுக்க இன்னும் பல ரகசியங்கள் வரும். உங்களில் ஒருவன் என்னோட இணையுங்கள். அடுத்த ஆத்திச்சுடியோட மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.